நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவாங்க களத்துல இறங்கிக்கிறது அப்ப டாப் டக்கரா இருக்குமே அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா தரமான சம்பவங்கள் செஞ்சு விட்டாங்க. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவரு வக்கீல் கிட்ட போயிட்டு, வக்கீல் சார் உங்களுக்கு தேவையான பணம் அப்படியே சும்மா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டே இருக்கு அக்கௌண்ட்டுக்கு. ஆனா நீங்க பண்ண வேண்டியது எங்க அண்ணன் கிட்ட இருந்து எனக்கு உண்டான சொத்தை நீங்க வாங்கி தரணும், அது மட்டும் போதும் சார். எவ்வளவோ ஓட்டைகள் இருக்கு, இல்லீகலான வழிகள் இருக்கு. நம்ம கண்ட்ரில காசை மட்டும் நீங்க கொடுத்தா போதும், மற்றபடி எல்லா சந்து பொந்துல இருந்து எல்லாத்தையும் அப்படியே சும்மா அழகா உருவிட்டு வந்து உங்க சொத்து உங்ககிட்ட ஒப்படைச்சிருவேன். எனக்கு வேண்டியது பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் சொல்லிடுறாரு. இதை கேட்டதும் நம்ம தாட்சாயினி வாரி வழங்குறாங்க அப்படியே சும்மா காசை. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எல்லாம் எதுக்காக, நம்ம கௌதம் கார்த்தி இவங்க ரெண்டு பேரும் பிசினஸ் எந்த ஒரு விஷயத்திலயும் முன்னேறக்கூடாது. ஒரே அடியா அப்படியே சும்மா இப்படியே கம்பெனியே ரெண்டு பேரும் மாறி 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 சண்டை போட்டுனா அவங்க வாழ்க்கையை நாசமா போயிடும். அதுக்காக தாங்க சதி திட்டம் தீட்டுன்னு இருக்காங்க. இது தெரியாம மாங்காவ மாடிய நம்ம கார்த்தி, அடடடடா என்னடா நம்மளுக்கு இந்த அளவுக்கு உதவி செய்யறாங்களே, பெத்தவங்க கூட இந்த அளவுக்கு உதவி செய்யலே, ஆனா யாரோ மூணாவது மனுஷன் நமக்கு மேல இவ்வளவு அக்கறை வச்சு இவ்வளவு பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்க மேல அக்கறை கேரிங் எல்லாமே எடுத்துறாங்க. எந்த ஒரு காரணம் இல்லாம, எந்த ஒரு நோக்கம் இல்லாம உங்களுக்கு இந்த அளவுக்கு உதவி செய்யறாங்கன்னா அதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் உங்ககிட்ட இருந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அவங்க எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இது தெரிஞ்சுக்காம நம்ம கார்த்தி இருக்காருல, அவரு இருந்துன்னு ஆமா நல்லதே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவங்க கூட சேர்ந்து அவங்க சதி வேலைகள் எல்லாமே இவருக்கு ஆப்போசிட்டா அவங்க தான் செஞ்சுன்னு இருக்கிறது. இதையெல்லாம் புரிஞ்சுக்காம ஒரு பக்கம் ஐயோ இப்படி ஆகி போச்சு, ஐயோ அப்படி ஆகி போச்சு, எங்க அண்ணன் இதெல்லாம் பண்ணது, அவனை சும்மா விடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரணகாலத்துல இருக்காங்க. ஆனா இந்த சமயத்துல அந்த வக்கீல் அடிச்சாம்பாரு ஒரு ஜாக்பாட் அப்படின்ற மாதிரி இங்க ஒரு பல்கான அமௌண்ட்டும் பார்த்தலாம். மறுபக்கம் கௌதம் இலக்கியா இவங்க கிட்ட நம்ம பேசி அவங்க கிட்ட ஒரு பேரம் பேசிடலாம், நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு ஒத்துழைக்கிறீங்களான்னு போன் பண்ணி கேக்குறாங்க. இந்த மாதிரி நேர்ல போய் பேசுறாங்க. ஆனா அவங்க டீசெண்டா என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை, எங்க தம்பிக்கு சொத்து தரணும், எங்களுக்கு அதுதான் முக்கியம், நாங்க எங்க கையெழுத்து போட சொல்றீங்களோ கையெழுத்து போட்டு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்குரிய டாக்குமெண்ட்ல வர சொல்லுங்க, நான் போட்டு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு நாள் வர வச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இந்த வக்கீல் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்தை தாட்சாயினி கார்த்திகிட்ட மறைச்சிடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம ஈஸியா பண்ணிடலாம். என்ன ஒரு 20 லட்சம் தேவைப்படுது, இந்த 20 லட்சத்தை கொடுத்துட்டீங்களா நாளைக்கே நம்ம ரெடி பண்ணிடலாம், அவங்களே வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யோ என்னையா சொல்ற, 20 லட்சம் கொடுத்தா நீ முடிச்சிருவியா, சொத்தெல்லாம் எங்களை மீடு தந்துருவியான்னு சொல்லிட்டு அஞ்சலி கேக்குறாங்க. மேடம் காசை கொடுங்க, வேலை எப்படி நடக்கும்னு பாருங்க, அதை விட்டுட்டுங்க வாய்ப்பு வச்சு இல்லைங்க, இங்க உடனே செயல்பாடு மட்டும்தான், நம்ம கிட்ட அந்த வாய்ப்பு வச்சுன்ற வார்த்தையே இல்ல, செயல்பாடு மட்டும்தான் இங்க செயலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடடா இந்த நாளா இவ்வளவு நாளா இந்த மாதிரி ஒரு வக்கீலை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்லையா, வக்கீலே வாயா வாயா வாயா, உனக்காக தாயா இத்தனை நாளா நான் காத்துன்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா எக்ஸைட்மெண்டோட இருக்காங்க. இதுக்கப்புறம் பிரச்சனைன்ற வார்த்தையே இங்க இல்ல, இதுக்கப்புறம் சக்சஸ்ன்றது மட்டும்தான் இங்க கொடி கட்டி பறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில நம்ம கார்த்தியும் நம்ம தாட்சாயினி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்கே 20 லட்சம் தான் கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கார்த்தி இதெல்லாம் சும்மா இல்ல, உனக்கே தெரியும், எல்லாமே பிசினஸ் ரீதியா எனக்கும் நீ உதவி பண்ண, நான் உனக்கும் உதவி பண்ணுவேன், ரெண்டு பேரும் மாறி மாறி அட்ஜஸ்ட்மெண்ட்ல போனாதான் நமக்கு ரெண்டு பேருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதை விட்டு நீ வந்துட்டு எனக்கு எதிராக நீ வந்துட்டேன்னா ரொம்ப கஷ்டம் கார்த்தி, பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க, உங்களுக்காக நான் நிறைய விஷயங்கள் பண்ணுவேன், நீங்க கவலைப்படாதீங்க, ஏன்னா எனக்காக என் சொத்தவே நீங்க மீட்டு தரீங்க, இந்த அளவுக்கு போராடி என் பெத்தவங்க கூட இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணல, எல்லாரும் என்ன கைவிட்டாங்க, எல்லாரும் என்ன கைவிட்டு நடு ரோட்டை நின்று அந்த சமயத்துல நீங்க தான் எனக்கு கை கொடுத்து இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல உட்கார வச்சிருக்கீங்க, உங்களை மறந்துடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இவங்க வாயாலே இவங்க வளருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கல. கரெக்டா நம்ம அஞ்சலி தாட்சாயினி மறுபக்கம் எஸ்எஸ்கே இவங்க 3 பேரும் கலந்துரையாடல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் நடந்துச்சு, இப்படிதான் நடந்துச்சுன்னு சொல்லாம கார்த்தியை வேற கடத்தி வச்சிருந்தோம் இத்தனை நாளா, இது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, திருப்பியும் கார்த்தியை கடத்தணும்னா அது ரொம்ப கஷ்டம், சொத்தெல்லாம் கைக்கு வரப்போது இல்ல, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாட்சாயினி சொல்லிருக்க. இதை கேட்ட அஞ்சலி என்னப்பா சொல்றீங்க, நீங்க அப்படின்னா எங்களுக்கு நல்லதுக்கு பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல இல்ல இதுல ஒரு பிளான் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசினு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க கார்த்தியை கடத்தின விஷயத்தையே நம்ம கௌதம் கடத்தணும் தான் சொல்லிட்டு தெரிய வச்சுன்னு இருக்கோம். அந்த விஷயம் தெரிஞ்சாவே கார்த்தி கொலை வெறியில அப்படியே சும்மா ரிக்கார்ட் டான்ஸோட மோசமான டான்ஸ் ஆடுவாரு. இப்ப இந்த விஷயமும் தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான்ப்பா, இதுக்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நீ உன்னை யாருமா ஒத்துழைக்க சொன்னது, நீ ஒத்துழைக்கவே வேணாம், எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம், எங்க கையில எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி எஸ்எஸ்கே பேசினிருக்க. கார்த்தி இதெல்லாம் கேட்டுட்டு ஏமாத்துக்காரர்களா, எல்லாமே எங்கிட்ட இருந்து புடுங்கிறதுக்காக நீங்க தான் ஏமாத்திட்டு இருந்தீங்களா, இந்த பொழப்புக்கு நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா, எல்லாமே எங்கிட்ட இருந்து புடுங்கிறதுக்கு தான் இவ்வளவு நாள் நீங்க காத்துட்டு இருந்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆவேசத்துல கோவத்துல பேசின்னு இருக்காங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம
குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல பேச்சே இல்லடா, மவனை இருறா உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் கிட்ட இருந்து சொத்தை வாங்கினாதான் நீங்க இது பண்ணிக்க. எங்க அண்ணன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன். டேய் நீ உண்மையை சொல்றதுக்கு நீ அங்க போகணும்டா, திருப்பி உன்னை கரத்த போறாங்கடா, நாங்க 10 பேருடா, டேய் நாங்க 2 பேருடா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மாசா என்ட்ரி கொடுக்குறாரு. அவ்வளவுதான், கிளைமாக்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.